போராடும் மக்கள் ஏமாற்றும் திமுக கண்டிக்கின்றோம் திமுகவை கண்டிக்கின்றோம் கைது செய் திமுகவின் தொண்டர்களை. உறவுகளுக்கு வணக்கம். மயிலம் தொகுதி நாம் தமிழ் கட்சி உறவுகள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய கைகூலிங்க, அதாவது எச்ச நாயிங்க, நம் உறவு மேடையில் பேசிக்கொண்டு இருக்கும்போது மேடை ஏறி மைக்க பிடுங்கி அடாவடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க, சில்லறத்தனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த திமுகவுடைய எச்ச நாயிங்க. அதாவது எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அறிவான முதலமைச்சர், தெளிவான முதலமைச்சர், அன்பான முதலமைச்சர், ஆப்பிரிக்க முதலமைச்சர், அதாங்க விளம்பர அரசியல் பண்ணிட்டு திரிவாங்கல்ல தற்குறித்தனமாக, அந்த ஆப்பிரிக்கன் முதலமைச்சரை நம்ம ஸ்டாலின் ஐயாவை தவறா ஏதோ பேசிட்டாங்களாம். திமுக மேல விமர்சனமா வச்சு பேசுறாங்களாம். அட தற்குறீங்களா? நாம் தமிழ் கட்சி உங்க முதல்வர் ஒய்யாவை மட்டும் பேச மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் யாரு தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்போம். மக்களுக்கு தேவையில்லாத சுமைகளை சுமத்துற தற்குறி அரசியல்வாதிகளை கேள்வி கேட்போம். அது உங்க ஐயா முதலமைச்சர் இல்லை, இந்த நாட்டோட பிரதமரே இருந்தாலும் நாங்கள் கேட்போம். அதுதான் எங்களுடைய வேலை. நீங்க ஒழுங்கா ஒழுக்கமா ஆட்சி செய்தா, மக்கள் மீது எந்த ஒரு தேவையில்லாத திட்டங்களையும் திணிக்காம மக்கள் நல்லா வாழணும்னு மக்களுக்கான திட்டங்களை கொண்டாந்தா நாங்க ஏண்டா கண்டவங்கெல்லாம் நாங்க விமர்சனம் பண்ண போறோம்? இந்த திராவிட மாடல் ஆட்சியில செய்யற ஊழலை வெளிச்சம் போட்டு சொல்றோம். நீங்க பண்ற கோமாளி ஆட்சியும் கூமுட்டத்தன ஆட்சியும் சரியில்லை. இவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க. இந்த முதலமைச்சர் சொந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் உழைப்பாரு, தமிழ்நாட்டில் மக்களுக்கு உழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இது திமுக மேல வைக்கிற விமர்சனமா? போதையை போட்டுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அரசியல் நாகரிகம் தெரியாதா? நாம் தமிழர் கட்சி திருட்டு திமுக மாடல் மேல அவதூறா பேசுறாங்க, தவறான கருத்தை பதிவு பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனடியா நீங்களே நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு இவங்க சொன்னதெல்லாம் பொய், நாங்கள் இந்த ஆட்சியில் சரியாக தான் பண்ணியிருக்கிறோம், மக்களுக்கு நல்ல திட்டங்களை தான் கொடுத்துருக்குறோம், செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்க போதே மேடை மேலே ஏறி இந்த தாத்தா கருணாநிதி காலத்து அரசியலை பண்ணக்கூடாது, இந்த சோடா போட்டில் சைக்கிள் செயின் சுற்றுறதெல்லாம் 80 காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. கிட்ட அந்த மேடைக்கு மேலேயே ஒரு 30 பேர் நின்றுக்கிறாங்க. இப்ப அவங்க நினைச்சிருந்தா அங்கேயே மண்டையா குட்டியிருக்க முடியும். ஏன்னா அவங்க 3 பேர் தானே. ஆனா அந்த தவிர நம்ம உறவுகள் செய்யல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சட்டத்து மூலியமா தான் நம்ம போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கோமாளிங்க எல்லாம் கோட்டரை குடிச்சுக்கிட்டு மேடை மேலே ஏறி குக்கரிக்கிறானுங்க. உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்க உடம்புல சுகரு, பிபி, ப்ரெஷர்னு எல்லாம் கருமாந்தம் இருக்கும். நம்ம ஒருவள் ஏதோ போடா வெண்ணெய் அப்படின்னு தட்டினா இவன் சப்போஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு வச்சுக்காங்களே, இவன் உடம்புலாம் 1008 நொல்லவே இருக்கும். அது செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சு விட்டா நாம் தமிழ் கட்சிக்காரங்க கை வச்சு தான் செத்து போயிட்டாங்க வேற உருட்டுவானுங்க. ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே குடிகார கோமாளிங்க தான். குடிச்சுக்கிட்டு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா
குறை சொல்லாம எந்த கூட்டம் போடுவாங்க. அதுலயும் ஒரு தற்குறி சொல்றாரு ஒரு தம்பி, அந்த திமுக தம்பி. முதல்வர் வந்து நீங்க தவறா பேசக்கூடாது. இல்ல, அவர் எங்களுக்கு மட்டுமா முதல்வர், உங்களுக்கும் முதல்வர். டேய், எங்களுக்கு யாரா முதல்வர்? எங்களுக்கு யார் முதல்வர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் முதல்வர்? தமிழ்நாட்டு முதல்வர் தான் வந்து என் முப்பாட்டன் முருகன் கோயில்ல சமஸ்கிருதம் தான் நான் வந்து குடமுழுக்கு நடத்துவேன்னு சொல்லுவாரா? தமிழ்ல நடத்த தெரியாதா? அப்ப அவர் எங்களுக்கு முதல்வர் தானே. அப்ப எங்க கோரிக்கையை ஏத்துக்கணும் இல்ல? சென்னையில, ஏன் தமிழ்நாட்டுல பல பகுதியில மக்கள் குடியிருக்கிற வீட்டை இடிச்சாங்க. அப்ப தெரியாதா தமிழ்நாட்டுக்கே அவர் தான் முதல்வர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு? ஏண்டா, திமுக கட்சியில் இருக்கிற சில தருதலைங்கள பெண்களை தேவையில்லாம பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அப்ப தெரியாதா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பாதுகாக்கணும்? அந்த வெங்காயம்லாம் தெரியாது. அப்பெல்லாம் யாருக்கிட்ட முதல்வர்? அவரு யாருக்கு முதல்வர்? நீங்க ஓக்கியமா ஒழுக்கமா ஆட்சி செய்தா நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? மொத்த குற்றமே கலைஞர் குடும்பத்துக்குள்ள தான் இருக்குது. அப்ப எங்க குற்றங்களோ அதை பார்த்து தான் நாங்க பேச முடியும். உங்களுக்கு ஏன்னா பொத்துக்கிட்டு வருது? எதிர்த்து கேள்வி கேட்கலாம், அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்குது. நாம் தமிழ் கட்சியை பத்தி தவறா பேசுறது இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்காரனுக்குமே வந்து வக்கில்ல. எந்த அடிப்படையில எங்களை நீங்க குறை சொல்லுவீங்க? நாங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோமா? இல்லை, எங்க அண்ணன் வந்து எம்எல்ஏ எம்பியா இருந்து மக்களுக்கு வர நலத்திட்டத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அந்த காசுல எங்க அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? எந்த அடிப்படையில எங்களை நீங்க வந்து குறை சொல்லுவீங்க? ஏன்னா எங்களை சொல்ல முடியாது. அப்ப நாங்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதில் ஒட்டிட்டு இருக்கிற ஒட்டு திண்ணி கட்சி, அந்த கட்சிங்க பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் நாங்க தாராளமா பேச முடியும். ஏன்னா நாங்க சுத்தமா இருக்கிறோம். உங்களுக்கு அது வந்து வலிக்குது அப்படின்னா தயவு செய்து இந்த நாட்டில இருந்து போயிருங்க. நீங்க மக்களுக்கு கொடுமையான ஆட்சி கொடுத்துட்டு இருப்பீங்க, அதை நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? தவறு எந்த கட்சி செய்தாலும் தட்டி கேட்கிற உரிமை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் உண்டு. அதுலேயும் குறிப்பா தமிழ் தாய் மாவீரன் எங்கள் அண்ணனுக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் உண்டு. அதனால கோமாளித்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. திமுக இருக்கிற வயசான டிக்கெட்டுங்கெல்லாம் தயவு செய்து வேடிக்கை பார்த்தோமா, தாக்கு பிடிக்க முடியலையா, ஒரு கோட்டரை போட்டோமா போய் வீட்டில் குப்பரப்படுத்த மட்டும் தான் இருக்கணும். இந்த சலசலப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலையும் இலசுங்கெல்லாம் இருக்கிறாங்க, ரத்தம் சூடாகவும் இருப்பாங்க. தெரியாத திரும்ப ஏன்னா வணக்கம்னு சொல்லி வாயில் கொத்தினா ரத்தம் வந்துடும். அப்போ நாம் தமிழ் கட்சி பொறுப்பாக முடியாது. எனவே கோமாளி ஆட்சி செய்கிறத விட்டுட்டு நல்ல ஆட்சி செய்யுங்க. யாரும் திட்ட மாட்டாங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.